உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று சொல்லும்போது, உண்மையாவே நாம் இங்கே கவனிக்க வேண்டிய இரண்டு விசேஷித்த காரியம் என்னவென்றால், நம்முடைய சுயம் பூஜ்ய நிலைமைக்கு வருகிறதும் கிறிஸ்து பிரகாசிக்கிற ஒரு மகிமையான அனுபவத்திலே தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்கிற அற்புதமான வெளிச்சத்தை தேவன் தருகிறார். 115 சங்கீதம் 1 வசனத்தை நான் தெளிவாக நம்ம கவனிக்கும் போது, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் என்று சொல்லும்போது, இந்த கிருபையும் சத்தியமும் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசேஷமா தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை நமக்கு அது காண்பிக்கும். இந்த வசனம் எங்க இருக்கிறது என்றால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இந்த வந்துட்டு பாருங்க, நம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவ கிருபையும் சத்தியத்தும் வெளிப்படுத்துகிற இடத்துல, கிருபையும் சத்தியமும் வெளிப்படுகிற இடத்துல நிச்சயமாகவே அவருடைய மகிமையை நீங்கள் நானும் காணலாம். அதுதான் இங்க சொல்றார், உமது சத்தியத்தின் நிமித்தமும் உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்கிற அற்புதமான சத்தியங்களை இங்க கவனிக்கிறோம். முதல்ல என்ன செய்யறா தெரியுமா? நம்முடைய சுயம் பூஜ்யமாகிறது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல என்று சொல்லும் போது உண்மையாவே நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம உண்மையிலே சொன்னா we become nothing அப்படிதான் சொல்லணும், அல்லது we have become nothing. நம்ம ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் அல்ல அப்படிங்கிற இடத்துலதான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப்படுகிறது பிரியமானவர்களே. அதனாலதான் இங்க இந்த ஒரே வசனத்துல அருமையான வெளிப்பாடை பார்க்கிறோம். ஒன்று நம்முடைய சாயல், இன்னொன்று தேவனுடைய சாயல். நம்முடைய சாயல் என்ன? எங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லும் போது, இனி சுயமான வாழ்க்கை அல்ல, இனி இந்த மாம்சமும் மனசும் விரும்பின வாழ்க்கை அல்ல, இனி இந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கை அல்ல, இனி இந்த புறம்பான மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தின்படி ஜீவிக்கிற வாழ்க்கை அல்ல அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நீங்களும் நானும் வரும்போது இன்னொரு சத்தியத்தை அறிந்து கொள்றோம். அதுதான் என்ன? கிருபையும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். கிருபை சத்தியத்தை குறித்து எவ்வளவு சத்தியங்களை படிச்சிருக்கிறோம். இந்த கிருபை சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுது. அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப தேவனாய் இருந்த வார்த்தையானவர் கிறிஸ்துவானவர் இயேசு என்கிற பெயர்ல மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்து பிறந்தார் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிகிறோம். ஆக இங்கே குமாரனை வைத்துதான் பிதாவுக்கு அங்க மகிமை கொண்டு வரப்படுகிறது. குமாரனை வைத்துதான். ஆகையினாலே பிரியமானவர்களே, இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்லணும் என்ன தெரியுமா? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்லன்னு சொல்லும் போது உண்மையாவே என்னுடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துவிலே கலைந்து போடப்படுகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், மாம்சத்திலே வந்த கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த புது சிருஷ்டியின் சாயல்ல தான், அந்த சாயலின் மூலமாகத்தான், அந்த சாயலுக்காகத்தான் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட முடியும். அதனால நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா for thy mercy and for thy truth sake அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய கிருபைக்காக, அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக, அது நிமித்தமாகத்தான் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும், உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பொய்யான விக்கிரகங்கள், அழிந்து போகிற வஸ்துக்கள் என்னென்ன, அழியாத தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் சொல்லி அழிவுள்ளது வேறு அழிவில்லாது வேறுன்னு சொல்லி ஆண்டவர் வெட்ட வெளிச்சமா காண்பிக்கிறார். விக்கிரகங்களுடைய காரியங்கள்லாம் ஒண்ணுக்குமே உதவான்னு சொல்லி. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வசனத்துல என்ன வெளிச்சத்தை தர்றாரோ அதுதான் விவரிக்கிறார். வசனத்துல இந்த சுயம் சார்ந்த வாழ்க்கை பூஜ்யம் என்கிற நிலைமைக்கு வருகிறது. அதை தொடர்ந்து கிருபையும் சத்தியமும் காண்பிக்கப்பட்டு அவருடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணப்படுகிறது. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உமது நாமத்திற்கே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று நீங்கள் நானும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த 115 சங்கீதம் 1 வசனத்துல நாம் பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாம், எங்களுக்கு அல்ல என்று சொல்லுகிற இடத்துல பழைய மனுஷனாகிய ஆதாம் களைந்து போடப்பட்டு
அங்கே மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டாரே, அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் அவரே எனக்குள் வாசமாய் இருக்கிறார். இது நிமித்தமாக நாம் அவருக்கு மகிமை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிந்தையோடு கூட நாம் தேவனை நாம் உயர்த்துவோமா? நாம் இருக்க இடத்திலே முடிந்தவர்கள் அப்படி நாம் எழுந்து நின்று நாம் தேவனை நாம் ஒரு விசை அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்துவோமா? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல என்று சொல்லும்போது சுயம் சார்ந்த வாழ்க்கைக்கு ஒன்றுமல்லப்பா. ஐ டேக் நத்திங் அப்படிங்கிற அர்த்தமாகிறது. ஐ டேக் நத்திங் ஆஃப் த க்ளோரி. என் சுய சார்ந்த மனுஷனுக்கு எந்த ஒரு மகிமைக்கும் இடமில்லை. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. ரிப்பீட்டடா வருது, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. நம்முடைய பழைய வாழ்க்கை, சுயம் சார்ந்த வாழ்க்கை பூஜ்யம் என்கிற நிலைமைக்கு வருகிறது. அவ எது நிமித்தமாய் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று எழுதுகிறாரே. நாம் இந்த நாளிலே தேவனை எவ்விதமாய் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாவே ஒரே வசனம் தான், நம்முடைய மகிமை எப்பொழுதுதான் வெளிப்படும்? உமக்கு எப்பொழுதுதான் நம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்த முடியும்? எங்களுக்கல்ல என்கிற இடத்திலே எங்களிலே இயல்பாய் காணப்படுகிற ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷனாகிய எங்கள் பழைய மனுஷனாகிய ஆதாம் களைந்து போடப்படுகிறான். அவனுக்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. சுயம் சார்ந்த மனுஷனுக்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொன்னாரே, அந்த வசனத்துடைய பிரதிபலிப்பாகவே இந்த வசனம் காணப்படுகிறது. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோமே. நாம் இந்த 115 சங்கீதம் 1 வசனத்தில் அறியக்கூடிய விளையேறப்பட்ட சத்தியம் என்ன? பழைய சாயல் களைந்து போடப்படுகிறது. கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இது நிமித்தமாய் பிதாவுக்கு மகிமை உண்டாகும். சும்மா வெறுமனையா 2 பாடல்களை பாடுவதனாலேயோ அல்லது 4-5 ஸ்தோத்திரங்களை வேகமாய் சொல்வதனாலேயோ அவர் மகிமைப்பட்டு விடுவார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூடி வந்திருக்கிற அந்த இடத்திலே அவர் மகிமைப்பட வேண்டுமே. ஆனால் எங்களுக்கல்ல என்கிற அந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டாரே, அவரை நான் பார்க்க வேண்டும். இந்த 2 இடத்தில்தான் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. ஆமாண்டவரே, எங்கள் சுயம் பூஜ்யம், எங்கள் ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷனுடைய சாயல் களைந்து போடப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். இது நிமித்தமாதான் உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோமே. குமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டதனுடைய காரியம் நம்ம எல்லாரையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டா. அதை உணர்ந்து பார்த்தவர்களாய் தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுப்போமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் மூலமாய் தேவன் நமக்கு வெளிப்பாடாக காண்பிக்கிற அருமையான சத்தியங்கள் இது.
எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல என்கிற இடத்திலே கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் வெளிப்படுத்தப்படுகிறது. அங்கே பழைய மனுஷன் சிதைக்கப்பட்டு விட்டான். உமது கிருபை நிமித்தம், உமது சத்தியத்து நிமித்தமும் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமாண்டவரே, இந்த வெளிச்சமாய் இப்படிப்பட்ட சாயலாய் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போதுதான் அவருடைய மகிமையை கண்டோம் என்று எங்களால் சொல்ல முடியும். ஆண்டவரே, இன்னைக்கு க்ளோரி 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 க்ளோரின்னு சொல்லி கத்துக்கிறதுனாலயோ அல்ல, மகிமை 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 என்று பலமாய் சத்தம் போடுகிறதுனாலே அல்ல, இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்துல தான் நாங்கள் உமக்கு மகிமை செலுத்த முடியும். ஆண்டவரே, என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீர் உண்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தீரே. இந்த மாபெரும் தியாகத்தை நினைத்து, இந்த மாபெரும் அன்பை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையையும் ஆண்டவரே உம்முடைய மரணத்திலே நீர் களைந்து போட செய்தீரே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்லங்கிற அந்த ஒரு சுயத்தை பூஜ்யமாக்கக்கூடிய இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து உடைய உயிர்த்தெழுதலின் சாயலை எங்களுக்குள்ளே பிரதிபலிக்க வைக்கிற அந்த புது சிருஷ்டியின் சாயலை பிரதிபலிக்க செய்கிறீரே. இதிலே தான் உம்முடைய நாமத்திற்கு மகிமை நீர் வரப்பண்ண முடியும். இதன் மூலமாகத்தான் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை வரப்பண்ண முடியும். நாங்கள் இன்னும் சுயத்துக்கு இடம் கொடுத்து, இன்னும் அம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து நாங்கள் ஜீவிப்போமேயானால் எங்கள் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட முடியாது. தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்பா. பரலோகத்தின் தேவனே, எங்களுக்கு தருகிற நம்முடைய வேத வசன வெளிச்சங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, அழிந்து போகிற வஸ்துக்களை இச்சிக்கக்கூடிய ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் உம்முடைய மரணத்திலே களைந்து போடப்படுகிறானே. இந்த மேலான சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வெளிப்பட்டு இருக்கிற ஆமாண்டவரே. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவம் நிவர்த்தியாகிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கிறீர்கள். ஆமாண்டவரே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் வெளிப்படும் போதுதான், நீர் வெளிப்பட்ட போதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் நாசமாகி போகிறது, ஒன்றில்லாமல் போகிறது. ஆண்டவரே, ஆகையினால் தான் இந்த சங்கீதக்காரன் சொல்ல, எங்களுக்கு அல்ல அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. Not unto us, oh Lord, not unto us. மக்கள் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிலை கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, எங்களை தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம் உள்ளத்தின் ஆழத்தில் நான் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.